சரி நெக்ஸ்ட் வந்து சைட்டோகைனின். சைட்டோகைனினும் ஒரு பிளான்ட் growth ப்ரொமோட்டர் தான், தாவர வளர்ச்சி ஊக்குவிப்பவை அதுதான். சரி, சைட்டோகைனின்ஸ் ஸ்பெசிபிக் எஃபெக்ட்ஸ் ஆன் சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் உடைய செயல்பாடுகள்ல அல்லது இதுல மிக முக்கிய பங்கு வகிப்பது சைட்டோகைனின். சைட்டோகைனசிஸ்னா என்ன? அப்போ ஒரு செல் இருக்கு, அந்த செல் 2 செல்லா டிவைட் ஆகணும். அப்ப என்ன ஆகணும்? முதல்ல சைட்டோபிளாசம் டிவைட் ஆகணும். முதல்ல உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். அதுக்கு பேரு கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் மூலமா 2 நியூக்ளியஸ் பிரிஞ்சிச்சு. சரியா? அதுக்கப்புறம் தான் சைட்டோகைனசிஸ் நடக்கும். சைட்டோகைனசிஸ் இப்படி நடந்து நமக்கு என்ன ஆகும்? 2 செல் கிடைக்கும். புரியுதா? அப்ப சைட்டோகைனசிஸ்னா சைட்டோபிளாசம் பகுப்படைதல், டிவைடிங் ஆஃப் சைட்டோபிளாசம். ஸோ அந்த ப்ராசஸ்ல எது முக்கிய பங்கு வகிக்கிறது? சைட்டோகைனின்கள் பயன்படுகிறது. சைட்டோகைனின் சைட்டோகைனசிஸ் ப்ராசஸ். ஓகேவா? அண்ட் வேர் டிஸ்கவர்ட் அஸ் கைனட்டின். இது எந்த வகையில இதை கண்டுபிடிச்சாங்க? கைனட்டின் அப்படின்னு. இது ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், அடினினுடைய டெரிவேட்டிவ் படிச்சிருப்போம். அதுதான் கொடுத்துருப்பாங்க. a modified form of adenine, that is a purine. அடினின்றது ஒரு பியூரின் காரம், கரெக்டா? அதோடைய ஒரு மாடிஃபைடு ஃபார்ம் தான் யாரு? இந்த கைனட்டின். கைனட்டின் வடிவில் தான் பிளான்ட்ல முதல்ல சைட்டோகைனின் கண்டுபிடிச்சாங்க. புரியுதா அந்த பாயிண்ட்? ரைட். ஃப்ரம் த ஆட்டோகிளவுட் எர்ரிங் ஸ்பார்ம் டிஎன்ஏ. எங்க இருந்து சார் இதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஆட்டோகிளவுடுன்னா என்ன அர்த்தம்? எர்ரிங் மீன். எர்ரிங்ன்றது ஒரு மீன் வகையினம். சரியா? அதோடைய ஸ்பார்ம்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் இருந்து கைனட்டினை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஆட்டோகிளவுட்னா என்ன தெரியுமா? ஸ்டெரிலைசேஷன் பண்றது. நம்ம குக்கர்ல ஏதாவது உள்ள போட்டு, உருளைக்கிழங்கு உள்ள போட்டு நல்லா பாயில் பண்றீங்க இல்லையா, அதுக்கு பேர் ஆட்டோகிளவுன்னு அர்த்தம். ஆட்டோகிளவுன்றது அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அந்த மாதிரி வச்ச அந்த ஸ்பார்ம் டிஎன்ஏவில் இருந்து, எர்ரிங் மீனோடைய ஸ்பார்ம் டிஎன்ஏவில் இருந்து தான் ஃபர்ஸ்ட் கைனட்டினை கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? கைனட்டின் டஸ் நாட் அக்கர். கைனட்டின்னா நீங்க சைட்டோகைனின் ஞாபகம் வச்சுக்கோ, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா முதல்ல இந்த வடிவில் தான் கண்டுபிடிச்சாங்க. கைனட்டின் டஸ் நாட் அக்கர் நேச்சுரலி இன் பிளான்ட்ஸ். பொதுவா கைனட்டின் தாவரங்கள்ல இயற்கையா காணப்படாதுன்றாங்க. கைனட்டின் இயற்கையா காணப்படாது, அதனாலதான் அதுல மீன்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. Search for natural substances with cytokinin like activities lead to the isolation of zeaxanthin from corn kernels and coconut milk. சரிப்பா, அப்ப பிளான்ட்ல நீங்க என்ன சொல்லிட்டீங்க? கைனட்டின் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா பிளான்ட்ல என்ன நடக்குது? செல் டிவிஷன் நடக்குது. அப்ப சைட்டோகைனின் மாதிரியான ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் பிளான்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சது தான் என்னது? ஜியாட்டின். ஜியாட்டின் அப்படின்றது இட்ஸ் லைக் கைனட்டின் மாதிரியான சைட்டோகைனினை, அதாவது சைட்டோகைனசிஸை தூண்டக்கூடிய ஒரு இதுதான் யாரு? ஜியாட்டின். ஜியாட்டின் எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க? கார்னோடைய கர்னல்ஸ். அப்படின்னா கார்ன் மக்காச்சோளம்பா. கர்னல்ன்றது என்ன தெரியுமா? மேல அந்த சீடு இருக்குல்ல, சீடுக்கு மேல இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க. நீ ஜியாட்டின் அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜியாமேஸ் அதோடைய பைனாமியல் நேம். எதோட பைனாமியல் நேம்? மக்காச்சோளம். சரியா? அப்ப அதுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஜியாட்டின். சரிங்களா? கார்ன் கர்னல்ஸ் எந்த இதுன்னு கூட கேள்வி கேட்பான், மக்காச்சோளத்துல எந்த பார்ட்ல இருந்து. அதே மாதிரி கோகனட் மில்க், இளநீர்லயும் யார் இருக்கு? ஜியாட்டின் இருக்கு. சரியா? அது எதை தூண்டும்? சைட்டோகைனின் தூண்டும். சரியா? சைட்டோகைனசிஸ் தூண்டும். சரிங்களா? ரைட். சின்ஸ் த டிஸ்கவரி ஆஃப் ஜியாட்டின், அப்ப உங்களுக்கு கேள்வி வரலாம், கைனட்டின்ன்றது மீனோடைய ஸ்பெர்ம் டிஎன்ஏல இருந்து பிரித்து எடுத்தாங்க, அனிமல் பார்ட். ஜியாட்டின்ன்றது பிளான்ட்ல இருந்து பிரித்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? Several naturally occurring cytokinins and some synthetic compounds with a cell division promoting activity have been identified. அதுக்கப்புறமா நிறைய சிந்தட்டிக்கா, செயற்கையா இந்த மாதிரி செல் டிவிஷன் ஆக்டிவிட்டியை, செல் பிரிதலை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை நிறைய என்ன பண்ணியிருக்காங்க? கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே, நேச்சுரல் சைட்டோகைனின்ஸ் ஆர் synthesized in regions where rapid cell division occurs. சார், இயற்கையா சைட்டோகைன்களை எங்க இருந்து பிரித்து எடுக்கலாம் அப்படின்னா, நேச்சுரலாவே செல் டிவிஷன் வேகமா நடக்குது. எந்த இடத்துல நடக்கும்? குரோவிங் ரீஜன்ல தான் அதுவும் கிடைக்கும்.
சரியா? எந்த இடத்துல செல் டிவிஷன் நடக்குது, இப்ப எந்த இடத்துல நீட் இருக்கோ அந்த இடத்துல வேகமா செல் டிவிஷன் நடக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து நேச்சுரலா சைட்டோகைனினை கண்டுபிடிச்சாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் எபிசஸ், வேரோடைய நுனி பகுதி வேகமா டிவைட் ஆகுமா, அந்த இடத்துல இருந்து சைட்டோகைனினை நீங்க பிரித்து எடுக்கலாம். டெவலப்பிங் ஷூட் பட்ஸ், அப்ப தண்டு பகுதியிலிருந்து மொட்டுக்கள் வரக்கூடிய இடங்கள்லயும் நீங்க அது இருக்கும். யங் ஃப்ரூட்ஸ், யங் ஃப்ரூட்ஸ் என்ன, அந்த பிஞ்சு மாம் பிஞ்சு இருக்கு இல்லையா, அது நிறைய டிவைட் ஆனாதான் என்ன ஆகும், பெரிய ஃப்ரூட்டா ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துலயும் சைட்டோகைனை நீங்க பிரித்து எடுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடியூஸ் நியூ லீவ்ஸ், chloroplast in leaves, lateral shoot growth and adventitious formation. சார் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ, சைட்டோகைனின் எதுக்காகலாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, புதுசா இலை ஒரு தாவரத்துல உருவாகணும், சைட்டோகைனை தெளிச்சா போதும், நியூ லீஃப் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இலையில குளோரோபிளாஸ்டோட எண்ணிக்கை அதிகரிக்கணும், அப்போ போட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ குளோரோபிளாஸ்டோட எண்ணிக்கை லீஃப்ல அதிகமாச்சுன்னா போட்டோசிந்தசிஸோட ரேட் அதிகமாகும். சரிங்களா? அப்ப அது இன்க்ரீஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன பண்ணணும், சைட்டோகைனின் அதுக்கு ஆட் பண்ணணும். அதே மாதிரி லேட்ரல் ஷூட் growth, லேட்ரல் தான் சொல்றாங்க, பக்கவாட்டுல தண்டினோட பக்கவாட்டு கிளையோட வளர்ச்சி, தண்டோட வளர்ச்சியே தூண்டும், நுனி இது ஒரு கிடையாது. சரியா? லேட்ரல் தான் சொல்றாங்க. அதே மாதிரி அட்வான்சியஸ் ஷூட் ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன, வேற்றிட தண்டு பகுதி உருவாக்கம் வேற வேற பகுதியில். அப்ப ஒரு பெரிய தண்டு இருக்கும், அதுல திடீர்னு வேற ஒரு தண்டை ஃபார்ம் பண்றது. சரியா? அதுக்கும் எதை யூஸ் பண்றாங்க, சைட்டோகைனை பயன்படுத்துறாங்க. எங்கேயுமே இது வந்து டைரக்டா இல்ல, அடுத்த பார்ட்ல தான் சொல்றாங்க. அதாவது நுனி மொட்டின் வளர்ச்சிக்கு இது பண்ணல, லேட்டரல் தான் நம்ம யூஸ் பண்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சைட்டோகைனின் செல்ஃப் ஓவர் கம் த எபிக்கல் டாமினன்ஸ். ஐயோ, இப்போதானே ஆக்சின்ல படிச்சோம், ஆக்சின்ல எபிக்கல் டாமினன்ஸ் வெட்டிட்டு போகுது, எபிக்கல் டாமினன்ஸ் நடக்குது, அதாவது நுனி ஆதிக்கம் நடக்குது, அதுல முனைப்பகுதியை வெட்டிட்ட பிறகான தான் அங்க என்ன பயன்படுத்தணும், நம்ம ஆக்சிஜனை பயன்படுத்தணும். ஆனா சைட்டோகைன் எதுக்காக பயன்படுத்தணும் தெரியுமா, எபிக்கல் டாமினன்ஸ் இருந்துட்டு போட்டோம், அதுவும் வளரட்டும், பக்கவாட்டிலையும் நான் வளர வைக்கணும்னா எதை யூஸ் பண்ணலாம், இப்போ டு ஓவர் கம் எபிக்கல் டாமினன்ஸ், நுனி ஆதிக்கம் இருந்துட்டு போட்டோம், கடந்துட்டு போட்டோம், அதை ஓவர் கம் பண்ணிட்டு பக்கத்துல வளரக்கூடிய கிளைகளுடைய வளர்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும்ப்பா, சைட்டோகைனை யூஸ் பண்ணணும். சரிங்களா? and they promote nutrient mobilization which helps in the delay of leaf senescence. சரி, இலை முதிருது, செனிசன்ஸ்னா மெச்சூர் ஆயிடுச்சு, முதிர போகுது, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல இருந்து எல்லோ கலரா மாற ஆரம்பிக்கும். அப்படிதானே? மெச்சூர் ஆன லீவ்ஸ் என்ன ஆகும், கிரீன் கலர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லோ விஷா மாறுதுன்னா அது வயசாயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம். அப்ப அதை நீங்க வந்து தடுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அப்ப உங்களுக்கு யோசித்து பாருங்க, ஒரு பிளான்ட் கவனிச்சுக்கோ, ஒரு பிளான்ட்ல லீஃப் இருக்கு. சரியா? இது எங்க லீஃப் இருக்கும், அண்ட் இங்க மெச்சுரேஷன் லீஃப் இருக்கு, நல்லா முதிர்ச்சி அடைந்த லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோ. அது என்ன கலர்ல இருக்கும் யூசுவலா, ஆமா கிரீன் கலர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோ. ஆனா இதெல்லாம் வந்து நேச்சுரலா கிரீனா இருக்கு, புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு கிரீனா இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு கிரீனா இருக்குது. அப்ப இந்த லீஃப் வந்து என்ன ஆயிடுச்சு, மெச்சூர் ஆயிட்டு. அப்ப என்ன நடக்கும், யூசுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய மினரல் சப்ளிமெண்ட், உள்ள இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த லீஃப்க்கு போயிடும். எங்க யங் லீஃப் ஃபார்ம் ஆகுதோ இதுல இருந்து மினரல் மொபிலைசேஷன் நடந்துரும். ஆனா நீங்க சைட்டோகைனினை பயன்படுத்தினீங்க அப்படின்னா என்ன ஆகும், சரி இங்க இருந்து மினரல்ஸ் எங்க போவோம், இந்த லீஃபுக்கு போயிட்டு இது எல்லோ விஷா மாறாம, அதாவது எங்காவே வச்சுக்க யூஸ் ஆகும். அதான் இந்த பாயிண்ட். சரியா? அதாவது they promote nutrient mobilization which helps in the delay of leaf senescence. அப்ப இதுல இருந்து இந்த தாவரத்தோட தண்டு பகுதியில இந்த இலை பகுதியில இருந்து என்ன பண்ணுது, நியூட்ரியன்ட்டை இந்த மெச்சூரான லீஃபுக்கு அனுப்பும் போது அந்த லீஃப் இன்னமும் எல்லோவா மாறாம கிரீனாவே வச்சுக்கும். சரியா? அதுக்கும் எதை யூஸ் பண்றாங்க, டிலே ஆஃப் லீஃப் செனிசன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ, இலை முதிர்ச்சி அடைதலை தாமதிப்பதற்கு எது பயன்படுகிறது, சைட்டோகைனினை நம்ம பயன்படுத்துறோம். புரியுதா உங்களுக்கு?